ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Jehovah Shalom. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவு பழைய சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, பழைய சாதத்துக்கு எந்தெந்த உணவுப் பொருட்களை சைடிஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சரியான வெயில் காலத்தில் இருக்கோம். இந்த வெயில் காலத்தில் பழைய சாதம் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு இந்த பழைய சாதத்தை பார்த்தா அமிர்தம் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த பழைய சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழைய சோறு, பச்சை மிளகா, ஊறுகாய், இந்த காம்பினேஷன்லாம் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதை படைச்ச கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வடித்த சாதத்தில் இவ்வளோ சாதம் எங்களுக்கு மீதமாக வந்துருச்சு. இதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மண்சட்டி அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவுக்காக வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை 180 ரூபீஸ்க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலை கரெக்டு தானா? உங்கள் ஊரில் இந்த மண்சட்டியோட விலை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். இப்போது சாதத்தை மண் பாத்திரத்தில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சாதம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ சாதம் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டு தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நொசன்னு போகாது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஒரு மாதிரி இப்போ கெட்டு போயிடும். சாதம் உடச்சி விட்டால் தான் சாதம் கெட்டு போகாது. ஸோ நல்லா உடச்சி விட்டு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த ஃபெர்மெண்டேஷன் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஒரு சிலர் காலையில் சேர்த்துக்குவாங்க. வெயில் ரொம்பங்கிறதுனால சாதம் வேகமாக நொந்து போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த தயிர் சேர்க்குறேன். இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி வச்சுருவோம். இப்போ நைட்டு 9 o'clock நான் தண்ணி ஊற்றிருக்கேன். காலையில் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இதை திறந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுநாள் மதியம் 12 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பழைய சாதத்துக்கு தேவையான எல்லா சைடிஷும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழைய சாதத்தை சாப்பிட. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றலாம். நேற்று நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை இப்போ பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ பழைய சாதத்தை சாப்பிட்றதுக்காக எல்லாமே ரெடியாக இருக்குது. தக்காளி, பச்சை மிளகா இருக்குது. இதை வச்சு நான் ஒரு சின்ன ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பழைய சாதத்துக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை கருவாட்டு குழம்பு வச்சாங்க இன்னைக்கு. ஸோ அதை சைடிஷாக சாப்பிட்டா பழைய சாதத்துக்கு அந்த கருவாட்டு குழம்பு செமையாக இருக்கும். அப்புறம் இதில் புளிப்பு பத்தலைன்னா தயிர் சேர்த்து பேசுறதுக்காக தயிர் ரெடியாக இருக்குது. அப்புறம் உப்பு பத்தலைன்னா உப்பு ரெடியாக இருக்குது. அப்புறம் பழைய சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருக்குது. அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை தவிர பழைய சாதம் அப்படின்னாலே வத்தல் இல்லாமல் இருக்குமா? ஸோ அந்த வத்தலை எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது மோர் வத்தல். இது மோர் வத்தல். அப்புறம் இது சீனியா வரக்காய் வத்தல். ஸோ 2 வத்தலையும் இன்னும் வறுக்கலை. ஸோ வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வத்தலை வறுக்கிறதுக்கு இப்போ வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காயிற வரைக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வத்தலை போடும்போது லோ ஃப்ளேமில் நம்ம மாற்றிக்கணும். இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குது. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லோ ஃப்ளேம் ஆக்கிக்கலாம். ஃப்ளேமுக்கு வச்சுட்டேன். வத்தலை போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. எப்போயுமே சிம்லையே வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கணும். வத்தலை போட்டதுக்கப்புறம் டக்குன்னு குறைச்சிடணும். இல்லைன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா வத்தல் கறியிடும். ஸோ வத்தலும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வத்தலையும் கொண்டு வந்தாச்சு. நல்லா சூடாக மொறுமொறுன்னு இருக்குது. இது இப்படி வச்சிடலாம். அப்புறம் முக்கியமானது நான் ஒன்று மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டி வெங்காயமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சின்ன வெங்காயமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக எடுத்துக்கோங்க. அதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இல்லாமல் பழைய சாதத்தை நினச்சே பார்க்க முடியாது. ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5. இப்போ இதை தோல் நீக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன வெங்காயத்தையும் தோல் நீக்கி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குட்டியோண்டி அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி வெங்காயம்லாம் நல்லாயிருக்கும் அந்த பழைய சோறுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. மெல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் செலக்ட் பண்ணுறது ரொம்ப பிஞ்சு மிளகாயை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவே கொஞ்சம் பெரிய மிளகாயாக தான் இருக்குது. பிஞ்சு மிளகாயை செலக்ட் பண்ணிங்கன்னா பழைய சோறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய மொரட்டு மிளகாயை எடுத்துட்டிங்கன்னா உரப்பு தாங்காது. ஸோ இப்போ நான் ஒரு மிளகாயை எடுத்துக்கிறேன். போதும், ஒரு வாய் தான் நான் இப்போ சாப்பிட்டு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஒரே ஒரு மிளகா, ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இதை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட நம்ம 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளியையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெங்காயத்தை இதுக்கு நீல வாக்கில் கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயும் சின்னதாக எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய சாதத்துக்கு செம்ம டக்கராக இருக்கும். கொஞ்சம் பிசைறது கஷ்டமாக தான் இருக்கும். இது பெங்களூர் தக்காளி, அதனால தான் கஷ்டமாக இருக்குது. நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப சல்லுன்னு பிசைஞ்சிடலாம். நல்லா அந்த மிளகாயோடு சேர்ந்து பிசையும் போது அந்த மிளகா வாசம், அந்த வெங்காயம் வாசனை எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது செம
செம்மையாக இருக்கும். என்னோட மகனை நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது எனக்கு ஃபுல்லாக அந்த 10 மாதம் ஃபுல்லாக சாப்பாடு இதுதான். இதைத்தான் ஓயாமல் இதை பிசைஞ்சு கொடுத்துருவாங்க. மாமியார் வீட்டில் இருந்தால் எங்கள் அத்தை பிசைஞ்சு கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மா வீட்டிலனா எங்கள் அம்மா பிசைஞ்சு கொடுத்துருவாங்க. இதுதான் வாய்க்கே நல்லாயிருக்கும். எனக்கு வயிற்று பிள்ளையாக இருக்கிறவங்க சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வயலில் வேலை செய்கிறவங்க வந்து இப்படி ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயத்தை இப்படி பிசைஞ்சு பழைய சோறுக்கு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ நல்லா பிசைஞ்சாச்சு. அப்படி பிசையும் போதேவும் அந்த மனம் வந்து செம்மையாக இருக்குது, செம்ம டக்கராக இருக்குது. உப்பு பத்துதான்னு பார்த்துக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்ம தூக்கலாக இருக்குது. உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா நல்லா காட்டமான மிளகாயாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. இது இப்படி இருக்கட்டும். பழைய சாதத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பழைய சாதத்தை பார்ப்போம். தயிர் ஊற்றினதுனால நல்லா விதையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் கொஞ்சம் போல் தயிர் நைட்டே ஊற்றி வச்சிடணும். இது வந்து நல்லா அப்படி பிசைஞ்சிக்கணும். செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் இதை அடிச்சுக்கிறதுக்கு வந்து எந்த டேஸ்ட்டுமே கிடையாது. பழைய சோறு, பச்சை மிளகா, கருவாட்டு குழம்பு, வத்தல் செமையாக இருக்கும். எனக்கு வந்து தயிர் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா நொறுங்க பிசைஞ்சா தான் சாப்பிட்றதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும். பிசைஞ்சாச்சு. உப்பு பத்துதான்னு பார்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. பழைய சாதம் ரெடி. அடிக்கிற வெயிலுக்கு இதை வந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பேவும். அது மட்டும் இல்லை, ஆரோக்கியம், ரொம்ப ஆரோக்கியமானது இந்த பழைய சாதம். இப்போ வந்து இதில் வந்து இந்த தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீரா தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நீச்ச தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம். இதை வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றுல டம்ளர் தினம் குடிச்சோன்னா அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலங்களில் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தாத்தாலாம் காலையில் எந்திரிச்சோனையுமே இந்த நீராகாரத்தை தான் குடிப்பாங்க. நீரா தண்ணின்னு சொல்கிறாங்கல்ல, இதைத்தான் எந்திரிச்சோனையும் ஒரு டம்ளர் குடிச்சிருவாங்க எங்கள் தாத்தா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பழைய சாதம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும்னாலும் இதை குடிச்சிக்கலாம். ஸோ இதை இங்கிட்ட வச்சுருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த தக்காளி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்ல, அதை வந்து ஒரு வாய் எடுத்து வைப்போம். நல்லா பச்சை மிளகா கூட சேர்ந்து வெங்காயம் தக்காளியும் சேர்த்து எடுத்து வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. வச்சு ஒரு வாய் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்திலேயே அமிர்தம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியோடு சேர்ந்து அப்படி எடுத்து வைக்கணும் வாயில். செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அமிர்தம்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பழைய சாதம் ரொம்ப இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டு ஒரு தடவை நான் சொன்னேன்னு நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படி தண்ணியோடு எடுத்து வாயில் வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா வச்சு நான் இது வரைக்கும் நான் பழைய சாதம் சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் அப்பா தான் அடிக்கடி பச்சை வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வச்சு பழைய சாதம் சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்ன வெங்காயமாக தான் எடுத்திருக்கேன். சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாயெல்லாம் நல்லா வெங்காய வாடை நல்லாயிருக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி தான் என் வாழ்க்கையிலேயே முதல் தடவை வெங்காயத்தையும் பழைய சோறையும் சாப்பிட்டு பார்க்குறேன். இன்னும் 2 வெங்காயம் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, 4 வெங்காயம் வச்சு சாப்பிட போகிறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறதுனால குறைக்கவும் இல்லையா, சூப்பராக இருக்குது. நல்லா தண்ணியோடு சேர்த்து எடுத்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை மெல்றதுக்கு நல்லா நரிச்சுன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பச்சை மிளகாயோட ட்ரை பண்ண போகிறேன். பச்சை மிளகாயோட நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இப்போ தான் பச்சை மிளகாயை சேர்த்து வச்சு சாப்பிட போகிறேன். அப்படியே கடிப்பாங்க, நான் வீடியோவில் அப்படியே கடிச்சு வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து வீடியோவில் காமிக்கிறதுக்காக அதை பிச்சு இதுக்குள்ளே வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன். எதாக இருந்தாலும் தண்ணியோடு சேர்த்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா வாடை நல்லா உரப்பாக இருக்குது. அந்த புளிப்புக்கும் இந்த உப்புக்கும் இந்த உரப்பு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பழைய சோறும் பச்சை மிளகான்னு சொல்லியிருக்காங்க போல். நல்லா அடித்து மாட்டுவாங்க போல் பழைய காலத்து ஆளுங்கள்லாம். இப்போ உள்ள இளம் தலைமுறைகளுக்கு தான் இதெல்லாம் தெரியலை. நானும் நல்லா சாப்பிட்ருக்கேன் பழைய சோறு. பழைய சோத்துக்கு எந்த குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் அத்தை வந்து எங்கள் வீட்டில் கருவாடு குழம்பு வச்சாங்க பாருங்கள். இதை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். 2 கருவாடு துண்டை எடுத்து சோத்துக்குள்ளே வச்சு அது மேலே சோறை கொஞ்சம் வச்சு இதை சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல். நேற்று வச்ச குழம்பு எதாக இருந்தாலும் அந்த பழைய சோறுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கறி குழம்போடு சாப்பிட்ருக்கேன். பழைய சோறு, கத்தரிக்காய் புளி குழம்பு இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். கருவாட்டு குழம்பும் சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. அந்த கருவாடு வாடைக்கும் சோறுக்கும் சூப்பராக இருக்குது. செம்ம ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக கருவாட்டு குழம்பு இருந்துச்சுன்னா இதுக்காகவே பழைய சோறு ரெடி பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பழைய சோறு இருந்துச்சுன்னா அதுக்காகவே கருவாடு குழம்பு ரெடி பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் வத்தல் பாருங்கள், ஒரு மிளகா வத்தல், மோர் வத்தல் எங்கள் வெளாம்பட்டி பெரியம்மா கொடுத்தது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேரி பெரியம்மான்னு ஒரு பெரியம்மா வெளாம்பட்டியில் இருக்காங்க. எனக்கு வத்தல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த பெரியம்மா.
பாரம்பரியமாக. ஸோ ஒரு மோர் வத்தலை உள்ளே வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிச்ச காம்பினேஷன் இது. இருக்கிறதுலே பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். மோர் மிளகா உரைக்காத மிளகாயாக செலக்ட் பண்ணி இந்த பெரியம்மா போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டு. அதுவும் சின்ன சின்ன மிளகாயாக தான் போட்டிருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். சின்ன ஒரு வாய் சாப்பிட போகிறேன். ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஏற்கனவே இது வந்து ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டும் கூட. செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூட சாப்பிடலாம் போல். ரொம்பலாம் உரைக்கலை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உப்பு நல்லா பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த சீனி அவரைக்காய் வத்தல், இதுவும் பெரியம்மா போட்டு கொடுத்தது தான். சீனி அவரைக்காய் வச்சு வத்தல் வச்சு சாப்பிடுவோம். சீனி அவரைக்காய் வத்தல் வந்து என்னோடய மகனுக்கு ரொம்ப பிடிச்சது. செம்ம ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த சீனி அவரைக்காய் வத்தல், மோர் மிளகா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்க்குறீங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை கொடுங்க. என் மகன்லாம் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான். என் மகனுக்கும் என் மகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம சாப்பிட்டா தான் பிள்ளைங்க அதை பார்த்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து என்னதோ நினச்சி நம்ம வந்து ஒதுக்கி வைக்க வேண்டாம். ரொம்ப ஆரோக்கியமானது இந்த சாப்பாடெல்லாம். இப்போ கடைசியாக ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய் டாப்பு டக்கராக இருக்கும். இதுதான் மெயின். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊறுகாய் பழைய சோறு. நான் முந்தி காலத்துலலாம் இந்த ஊறுகாய் வந்து மட்டை ஊறுகான்னு சொல்லி விற்பாங்க. எங்கள் ஊரில் ஒரு இலையில வச்சு கொடுப்பாங்க. பாக்கெட் போட்டு விற்பாங்க. மட்டை ஊறுகாயின்னு விற்கும். ஏப்பம் வந்துருச்சு. எனக்கு 4 வாய் சாப்பிட்டதுல ஏப்பம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஊறுகாய் எடுத்து வச்சு சாப்பிடுவோமா. மட்டை ஊறுகான்னு சொல்லி விற்பாங்க. மட்டை அந்த டேஸ்ட், அந்த இலையோட டேஸ்ட்டும் அந்த ஊறுகாயும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இருக்கிறதுலே பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய். இந்த ஊறுகாயை போட்டு இதில் கலக்கிடுவோம். ஏன்னா கடைசியில் அந்த தண்ணியை குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக இருக்கும். இன்னும் 2 வத்தலை போடுவோம். மோர் மிளகா. நான் இதை சாப்பிட்டுட்டு வாரேன். மோர் மிளகாயை வச்சு ஒரு வாய் சாப்பிட்றேன். செம ஃப்ரெண்ட்ஸ். செம. நீங்கள் இந்த வெயிலுக்கு இந்த பழைய சோறை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமிர்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூடாலே தண்ணி தாக எடுத்துச்சுன்னா நீரா தண்ணியவே எடுத்து குடிச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த வயிற்றுக்குள்ளே ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஜில்லுன்னு நல்லா அமிர்தமாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த குளிர்ச்சியை வந்து என்னால் உணர முடியுது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டு. நான் ஒரு மடக்கு இருக்குது, அதையும் குடிச்சிடுறேன். பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வயிறு கம்முன்னு கிடக்கு. இப்போ இதில் வந்து சோறெல்லாம் அரிச்சு சாப்பிட்டுட்டு இந்த தண்ணியை நான் குடிச்சிடுவேன். சும்மா நைட்டு வரைக்கும் வயிறு கம்முன்னு கிடக்கும். வெளிநாட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குன்னு இந்த பழைய சாதத்தை வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்களாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியமான உணவு இதை வந்து எடுக்கிறதுல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பெரியவங்க சாப்பிட்டா தான் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் பழைய சோறு சாப்பிடுங்க. சாதம் மிதமாயிருச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பழைய சோறு ரெடி பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாப் டக்கராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகோவா ஷாலோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட ரங்கோலி பி சசிகலா ஃப்ரான்சிஸ் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கும் உங்களோட பேராதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலுக்கும் என்னோட வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த தண்ணியை குடிக்க போகிறேன்.